இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல நடந்த சம்பவம் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் என்ன தூங்க விடாம பண்ணுது. அந்த பொண்ண எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அந்த பொண்ணுதான் கோயில்ல அவ கழுத்துல அவளே தாலி கட்டிக்கிட்டா. அதை என் 2 கண்ணாலையுமே நான் பார்த்தேம்மா. இப்ப கேட்டா இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. அதான் இதுக்கு பின்னாடி ஏதாவது வில்லங்கம் இருக்குமோன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்குமா. அதான் நாளைக்கு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, பாத்துடலாம். ஆமா, நீயே தூங்காம இருக்க இன்னும் இந்த பிரச்சனையாலையா? என்னாச்சுமா? உன் முகம் டல்லா இருக்கே. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் விடு. அதில்ல, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்ல ஆகலையாங்கிற டவுட் எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அப்படியா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்க? நாளைக்கு செய்யறதா சொன்னத நீ முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. இல்ல, நானும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பெல்லாம் எனக்கு ஏதோ தெளிவில்லாத முடிவுதான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அத பத்தி யோசிக்கவே எனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா அதுக்கு தப்பான காரணமா தான் இருக்குமா? ஐயோ பாட்டி, இத பாருங்க, அவங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எந்த ஒரு தப்பான காரணமும் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க தான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? இப்ப இருக்கிற இந்த நிலைமையில நான் உண்மையா யாரையாச்சும் நம்புறேன்னா அது அவங்க 2 பேரை மட்டும்தான். பாட்டி, அவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன தாண்டி இந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. நல்லதுன்னு சொன்னா அதெல்லாம் சும்மா இல்ல. இந்த குடும்பத்துக்காக அவங்களோட உயிரையே பணைய வச்சு சில பிரச்சனைகள்ல இருந்து எங்களை காப்பாத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கூட ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என் மேல அவங்க வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான். ஆனா அப்படி என்கிட்ட உண்மையா இருக்கிறவங்க எதுக்காக அவங்க கல்யாணத்தை பத்தின உண்மையை மட்டும் என்கிட்ட மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. உன் நிலைமை எனக்கு புரியுது இந்திராணி. எனக்கும் அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணு இந்த வயசுலயும் அவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பத்திர உண்மைய மறைச்சதுக்கு காரணம் நீ தப்பா நினைச்சிருவியோன்னு தான் பயப்படுறாங்க. அந்த உண்மை தெரியறதால உனக்கும் சங்கடம், அவங்களுக்கும் சங்கடம் தானே. இருந்தாலும் உன் மனசுக்கு நல்ல தெளிவு கிடைக்குமா? விடுமா. நாளைக்கு நான் அவங்கள வேற விதத்துல டெஸ்ட் பண்றேன். அந்த பொறுப்பு என்னோடது.